முன்னோட்டங்களை நினைவுபடுத்தணும். எப்படின்னாக்க 10 விதமான தொடர் குற்றங்கள், அவைகளை 4 காண்டங்களாக பகுத்து பௌத்தம் பேசுகிறது. அதாவது அந்த 4 காண்டம் அப்படின்னு சொல்றது, அல்லது கண்டம், எப்படி வேணாலும் எடுத்துக்க. மனித வாழ்க்கையில இந்த 4 விதமான கண்டங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த 4 விதமான கண்டங்களில் ஒவ்வொன்றும் ஒரு சிலவாகிய கூறுகளை பெற்றிருக்கிறது. முதல் கண்டம் என்பது தனித்து நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. முதல் கண்டம் என்பது பேதமையும் செய்கையும் ரெண்டுமாக சேருவது கண்டம். அதாவது பேதமை என்பது அறியாமை அல்லது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தினுக்கு உரியதாகிய செயல்பாடுகள் தோன்றுகின்ற பொழுது இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும். முட்டாள்தனத்தோடு செய்தற்கு உரிய ஒரு செயல் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய செயலா இருக்காது. ஆகவே முட்டாள்தனத்தினால் விளையக்கூடிய செயல் அதன் காரணம் தவறாகவே இருக்கும் என்பதினால இந்த அறியாமையோடு செய்யப்படக்கூடிய செயல் என்கின்ற இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தும். அது முதல் கண்டம்னு பேசப்பட்டது. இரண்டாம் கண்டம்ன்றது என்னன்னா 5 விதமான உணர்ச்சிகள். நம்முள் தோன்றக்கூடிய 5 விதமான புலன்களினால் உருவாகக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? இந்த 5 உணர்ச்சிகள் என்னாகும்? இந்த பேதமை செய்கை என்னும் இரண்டாலும் வந்தன. அதனால அது இரண்டாம் கண்டம். அறியாமையினால் ஒரு செயல் செய்கின்ற பொழுது அந்த செயலானது அவரவர் கொண்டுள்ள உணர்வுகளினால் வேறுபடும். அதனால இந்த 5 உணர்வுகளினால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயலை இரண்டாம் கண்டம்னு பகுத்தார். மூன்றாம் கண்டம்ன்றது என்னன்னாக்க பற்று நுகர்ச்சி, அதாவது வேட்கை, நுகர்ச்சி, பற்று ஆகிய 3 மேற்கூடிய இந்த நுகர்ச்சியினால உண்டாகக்கூடிய குற்றம், அதனால் உண்டாகக்கூடிய வினையும். இப்போ முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பேதமை செய்கை 5 உணர்வுகள். இந்த 5 உணர்வுகளினால் இந்த பேதமை செய்கைகள் சேருகின்ற பொழுது என்ன ஆகும்? குற்றம் உண்டாகும். அந்த குற்றத்தினால் வினை தோன்றும், பாவங்கள் தோன்றும். இந்த குற்றத்தையும் வினையையும் சொல்லுவது என்பது மூன்றாம் கண்டம். அப்போ முதல்ல 2, அப்புறம் 5, 2 7, இப்போ இங்க 2 9 ஆயிற்றா? மூன்றாம் கண்டம். இதுக்கப்புறம் 4ஆம் கண்டம் அப்படின்றது என்னன்னா பிறப்பு, பிணி, கண்ம பலன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் கண்டம். ஆகவே மனித வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த 4 கண்டங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புடையத பௌத்தம் என்ன சொல்லுகிறதுனா சந்தின்னு சொல்லுகிறது. சந்தின்னா சந்திக்க கூடியன, ஒன்றினால் ஒன்று தொடர்பு கொண்டு சந்திக்க கூடியதினால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு பேர் சந்தின்னு பேர். அதுதான் நாம இனி இந்த விட்டு போன பகுதியாக படிக்கக்கூடியது. பிறப்பின் முதல் உணர்வு ஆதி சந்தி. பிறப்பினால் தோன்றுவது. முதல் சந்திக்கு என்ன காரணம்? பிறப்பின் முதல் செய்கை உணர்வும் சேருதல் முதற் சந்தி. அதுதான் 49வது அடியில சொன்னார். பிறப்பின் முதல் உணர்வு ஆதி சந்தி. அப்போ இந்த கண்டங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதினால் சந்தி ஏற்படுகின்றன. காரணம் நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, அது இசைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தன்மை புரிந்து இருக்கும்ன்றதுனால சொல்றேன்.
இப்ப நாம நிறைய காற்று அல்லது துளை கருவிகளை நிறைய பார்த்திருப்போம். புல்லாங்குழல், நாதஸ்வரம். இந்த கருவிகள்ல ஒரு சிறப்பான வேற ஒரு கருவி உண்டு. என்னன்னா கிளாரினெட்டுன்னு ஒரு கருவி. நீங்க அந்த கருவியை போய் கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மை தெரியும். தலைத்துளைன்னு வாயில் வைத்து ஊதக்கூடிய அந்த துளையில காற்று அனுப்பும் போது விரல்களினால் நமக்கு தேவையான துளைகளை மூடியும் திறந்துமாக நாம வாசிப்பதற்கு முயலுவோம். சில நேரங்கள்ல அந்த துளைகள் தாமாகவே திறக்கும், அந்த காற்றினுடைய அழுத்தத்தினால. அது திறந்ததை நீங்கள் பக்குவமான முறையில அந்த எந்த அளவினுக்கு திறக்கணும் என்பதை கொண்டு விரல்களை பாவினால்தான் இனிய இசை அதிலிருந்து வெளியே வரும். இல்ல குழல் நாதஸ்வரத்துல எல்லாம் இது இயல்பாவே விரல் அந்த வேலையை செஞ்சிடும். இந்த கிளாரினெட்டுல மட்டும் இந்த சிக்கல் உண்டு. இது எதற்கு சொல்லுகிறேன்னா, இந்த சந்தி என்பது அது போலதான். நாம் ஏதாயிலும் ஒன்றை செய்வோம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது வேறு ஒன்றாக மாறும். அது சொல்றதுக்கு தான் பிறப்பின் முதல் உணர்வு ஆதி சந்தி. அதாவது பிறப்பினால் தோன்றக்கூடிய செய்கை, அந்த உணர்வு, இந்த ரெண்டு ஒன்றோடு ஒன்று சேருதல் முதல் சந்தின்னு அர்த்தம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த செய்கையும் உணர்வும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கும், ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும். உணர்வினால் ஒரு செயலை நீங்கள் செய்வீர்கள், ஒரு செயலினால் உணர்வும் தோன்றும். இது ஒன்றை ஒன்று அவாவி நிற்கும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த ரெண்டையும் உங்களால பிரிக்க முடியாது. உணர்வையும் செய்கையையும் பிரிக்க முடியாது. ஆகவே இந்த உணர்வும் செய்கையும் ஒன்றை ஒன்று அவாவுதல்னாக்க both are interrelated and interdependent பேர். அதனால்தான் அவாவுதல் சொல்ல கையாளுவோம். ஒன்று இல்லைன்னா மற்றொன்று இல்லை. ஆகவே உணர்வினால் செயல் செய்வோம், ஆகவே செயலினால் உணர்வு தோன்றும். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதினால இந்த ரெண்டுக்கும் பேரு முதல் சந்தின்னு பேர். அடுத்து நுகர்ச்சியும் வேட்கையும் சேருதல் இரண்டாம் சந்தி. பாருங்க, ரெண்டும். நுகர்ச்சினாக்க நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அதுக்கு பேரு நுகர்ச்சின்னு பேர். வேட்கை என்பது ஒன்றின் மீது நீங்கள் கொண்டுள்ள ஆர்வம். ஆர்வம் இருப்பதினால் நுகருகிறீர்கள், நுகர்ச்சி இருப்பதினால், நுகரும் திறன் இருப்பதினால் ஆர்வம் கொள்ளுகிறீர்கள். ரொம்ப இயல்பான விஷயம். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும். இது இரண்டாம் சந்தி. உதாரணம், இனிப்பு சுவையில ஆர்வம் இருந்ததினால் இனிப்பை உண்ணுகிறோம். ஒரு முறை இனிப்பை உண்டோம் என்றால் அதை மேலும் நுகர வேண்டும்ன்ற ஆர்வம் இருக்கு. அதனாலதான் இந்த இளம் பிராயத்துல என்ன செய்வார்கள்னா, குழந்தைக்கு முதல்ல இனிப்பை பழக்கவே மாட்டார். அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுல இந்த பாலே கொடுக்கப்படுகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், பசுவின் பால். அதை முறையாக காய்ச்சி ஆற வைத்து சர்க்கரை சேர்க்காமல் தான் கொடுப்பாரு. ஏனென்றால் அந்த இனிப்பு சுவைக்கு அந்த குழந்தையினது நாக்கு பழகியது என்றால் இனிப்பின்றி வேறு எதனையும் சாப்பிட. அதனாலதான் இந்த நுகர்ச்சியும் வேட்கையும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். அதனால அது இரண்டாம் சந்தி. இந்த ரெண்டும் நடந்ததற்கு அப்புறம் பவமும் தோற்றமும் சேருதல். இந்த நுகர்ச்சியினால் தோன்றக்கூடிய பவம், அதனால் உங்களோடு வந்து சேரக்கூடிய வினை பயன், இது இரண்டும் ஒன்றை ஒன்று. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதன் விளைவை நீங்கள் சந்தித்தாக வேண்டும்.
அல்லது ஒரு விளைவு உங்களால் சந்திக்கப்படுகிறது என்றால் அதனுக்கு உண்டான பவம் என்றோ தோன்றியிருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டையும் புரிந்து கொள்ளுதல் மூன்றாம் சந்தி. அப்புறம் இந்த அடிப்படை மூன்று சொல்றதுக்குத்தான் நுகர்ச்சி ஒழுக்கொடு விளைவின் கூட்டம் புகர்ச்சி இன்று அறிவது இரண்டாம் சந்தி கண்ம கூட்டத்தொடு வரு பிறப்பிடை முன்னி செல்வது மூன்றாம் சந்தி. இந்த மூன்று சந்தியை சொல்லிட்டேன். இந்த மூன்று சந்தியினால் விளையக்கூடியன என்னன்னாக்க பிறப்புகள். பௌத்தம் பிறப்பு மூன்றா பேசுக. எப்படி? மூன்று வகை பிறப்பு மொழியும் காலை. அப்போ 4 கண்டங்கள், 4 கண்டங்களுக்கு அடுத்து 3 சந்திகள், இவைகள் சேருவதினால் நமக்கு ஏற்படக்கூடியன பிறப்பு. நாம் என்ன நினைக்கிறோம்? பிறப்பினுக்கு ஏதாயிலும் ஒரு காரணம் இல்லை. பௌத்தம் சமணம் ரெண்டும் இதை ஒற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஒரு காரணம் இல்லை, இது ஒன்றோடு ஒன்று பல தொடர்புடைய காரணங்கள் இருப்பதினால் நமக்கு பிறப்பு ஏற்படுகிறது. அந்த பிறப்பும் 3 வகை. ஆன்ற பிற மார்க்கத்து 3 வகை பிறப்பு மொழியும் காலை ஆன்ற பிற மார்க்கத்தாய உணர்வே தோன்றல் வீடு என துணிந்து தோன்றியும் உணர்வுள் அடங்க உருவாய் தோன்றியும் உணர்வும் உருவும் முடங்க தோன்றி புணர்த்தரு மக்கள் தெய்வம் விலங்கு ஆகையும். அப்போ மக்கள், விலங்கு, தெய்வம் என்கின்ற 3 பிறப்புகள் உண்டு. அதனாலதான் இந்த 3 பிறப்பினை கருதின காலத்தினாலதான் பின்னாடி இந்த நன்னூல் போன்று இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாம் பிறப்பினுக்கு திணையை வகுத்த பொழுது மக்கள், தேவர், நரகர் உயர்தினைன்னு எழுதினார். ஆனா பௌத்தம் என்ன சொல்லுகிறது? தேவனாயும் மானுடனாயும் விலங்காயும் பிறக்கக்கூடிய பிறப்புகள். எப்படி? ஆன்ற பிற மார்க்கத்தாய உணர்வு, நமக்கு தோன்றுதற்கு உரிய பிற வழிகளினால் உருவான உணர்வே தோன்றல் வீடென துணிந்து தோன்றியும். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் காரணம் வீட்டினை அடைதல். வீடுனா மோட்சம். வீட்டினை அடைதல் என்று தோன்றுதல் தேவப்பிறப்பு. உணர்வுள் அடங்க உருவாய் தோன்றியும் உலகியல் உணர்வுகளுக்கு உட்பட்டு தோன்றக்கூடியன மானுட பிறப்பு. உணர்வும் உருவும் முடங்க தோன்றி புணர்தரு உணர்வும் அதனோடு உருவமாக சேர்ந்து இருக்கக்கூடியன விலங்கு பிறப்பு. இந்த அடிப்படையில மக்கள், தெய்வம், விலங்கு என்று 3 நிலைகளிலே இந்த உலகில் பிறக்கிறார்கள். ஆகையும் இதனோடு காலம் 3 காலங்கள் தெரியும். நிகழ்வு, எதிர்வு, கழிந்தது. அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் 3 கருதும் காலை. இதுல காலத்துக்கு இவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? இறந்த காலம் எண்ணல் வேண்டும் மறந்த பேதமை செய்கையான் அவற்றை நிகழ்ந்த காலம் என நேரப்படுமே. எது மறந்தது? பேதமையோடு நாம செய்ததெல்லாம் மறந்தன எல்லாம் இறந்த காலம். அதனை செய்ததற்கு உண்டான சூழல் தோன்றி செய்தால் அது நிகழ்காலம் என நேரப்படுமே. உணர்வே அருவுரு வாயில் ஊரே நுகர்வே வேட்கை பற்றே பவமே தோற்றம் என்றிவை சொல்லும் காலை எதிர்காலம் என இசைக்கப்படுமே. அப்போ எதிர்காலம் எப்படி? உணர்வு, அருவுரு, வாயில், ஊறு, நுகர்வு, வேட்கை, பற்றே, பவம், தோற்றம் என்றிவை சொல்லும் காலை
எதிர்காலம் என இசைக்கப்படும். ஏன்னு கேட்டா, இந்த நிகழ்காலம் என்பதும் இறந்த காலம் என்பதும் முறையாக அமையப்பெறாத நிலையில எதிர்காலத்தில் இது போன்றதாகிய குற்றங்களை செய்தற்கு வாய்ப்புகள் தோன்றும். இப்ப நாமே இயல்பா என்ன சொல்லுகிறோம்? கடந்த காலத்தில் நம்முள் தோன்றின நம் அனுபவங்களில் விளைந்த சரி தவறு என்பவைகளை கொண்டு நிகழ்காலத்தில் செப்பமுற அவற்றை செய்கின்ற பொழுது எதிர்காலத்தில் குற்றமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். சாதாரண விஷயமா சொல்லுவோம். இது பனிக்காலம். எங்காகிலும் வெளியே செல்ல வேண்டும்னா 2 காதுகள்ல அந்த குளிர் காற்று படாதிருக்க காதுகள்ல பஞ்சு வைத்து கொண்டோ அல்ல காதுகளை மூடிக்கொண்டோ, அதோட தலையில பனி இறங்காமல் இருப்பதற்கு தலையில ஒரு கம்பளி ஆடையை சுற்றி கொண்டோ வெளியே செல்லணும். இத பனியிலிருந்து உங்களை காத்து கொள்ளுதற்கு உண்டான வழக்கம். இதை செய்யல. அதனால் என்ன ஆகும்? உங்களுக்கு நீர் தடுமல் பிடிக்கும், சளி மிக அதிக அளவுல மார்பிலே கட்டிக்கொள்ளும், தலைநோவு உண்டாகும். இப்ப நீங்கள் செய்த செயலினால் இது உண்டாயிற்று. அப்போ இந்த உண்டான இந்த நோய்க்கு நீங்கள் முறையாக மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தினை உண்டு ஒரு சில நாட்கள் இந்த நோயினால் அவதிக்கு உள்ளாகி நோயிலிருந்து படிப்படியாக விடுபடுகிறீர்கள். முடிஞ்சதா? அப்ப நாம என்ன செய்வோம்? அடுத்த ஆண்டு இந்த பனிக்காலம் வருகின்ற பொழுது நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு முடிவெடுப்போம். ஏனென்றால் அடுத்த ஆண்டு பனிக்காலம் வரும்போது சென்ற ஆண்டு பனிக்காலத்துல நாம செய்த தவறு நினைவுக்கு வரும். அந்த தவறினால் நாம் பெற்ற உபாதைகள் நினைவுக்கு வரும். அதனால் நமக்கு ஏற்பட்ட செலவுகள் நினைவுக்கு வரும். அப்போ இந்த கடந்த கால நிகழ்வுகளை கொண்டு நிகழ்காலத்துல இந்த ஆண்டு நாம் இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிகழ்கால மதிப்பீட்டை செயல்படுத்துகின்ற பொழுது எதிர்காலத்துல ஒரு வாரம் கழித்தோ அல்லது ஒரு மாதம் கழித்தோ இந்த பனிக்காலம் முடிந்ததன் பிறகு நமக்கு எந்த ஊரும் இல்லாமல் பனிக்காலத்தை இயல்பாக நாம் கடந்தோம் என்று புரிந்து கொள்ளும். இந்த கடந்த காலத்துல நடந்த நிகழ்வு அதனால் விளைந்த பயனை நிகழ்காலத்துல சீர்தூக்கி பார்க்காமல் நாம செயல்பட்டோம்னா எதிர்காலத்துல மேலே சொல்லப்பட்ட இத்துணை குறைகளும் வந்து சேரும். ஆகவே எதிர்காலம் என இசைக்கப்படுமே பிறப்பே பிணியே மூப்பே சாவே அவலம் அறற்று கவலை கை ஆறுகள். எத்தனை? பிறப்பு, பிணி, மூப்பு, சாவு, அவலம், அறற்று என்கின்ற கவலுகை ஆறுகள். ஆறுகள்ல வழி. மனித வாழ்க்கையில நாம எதற்காக அவலம் கொள்ளுகிறோம்? கவலுகை என்றால் அவலம் கொள்ளுது. எதற்காக? இந்த ஆறு தான். எது? பிறப்பு ஒரு அவலம். ஞாபகம் வச்சுக்கணும். வினையின் காரணமாய்த்தான் பிறக்கிறோம். நம்ம பிறப்பதே வினையினால்தான். அதற்கு அப்புறம் அந்த பிறப்புக்கு பின்னர் நமக்கு வருவது பிணி, நோய். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாரும் இந்த வகுப்பில் 50 வயதை கடந்தவர்கள் தான். யாரேனும் ஒருவர் இந்நாள் வரை நான் வாழ்நாள்ல நோவையே பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாகிலும் ஒரு விதத்துல நோய். அந்த அளவானது கூட குறைய இருக்கலாம், அதனால நோய் உண்டு. ஆகவே பிணி, மூப்புன்னா வயது முதிருதல்.
திரைப்பட பாடல் கூட ஒன்று இருக்கு இல்லையா, ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும். தவிர்க்க முடியாதது இதெல்லாம், மூப்பு தவிர்க்க முடியாதது. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு வந்துட்டோம்னா எல்லாம் எளிது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு வரணும். மூப்பு ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் மனித வாழ்க்கையில அது அதற்கு ஏற்றார் போன்ற கால ஓட்டத்துல பொருந்தி வருவதை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, மாம் பிஞ்சு துவக்கும், ஏற்றுக்கிறோம். மாங்காய் புளிக்கும், ஏற்றுக்கொள்ளுகிறோம். மாங்கனி இனிக்கும், மறுக்கலை, ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்பொழுது மனித வாழ்க்கையில நாம் நமக்கு முன்னாக தோன்றக்கூடிய நாம் உண்ணுதற்கு உரிய பொருளை அதன் மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல் உண்ணுதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். அந்த பொருள் மாற்றப்பட்டிருந்தாலும் உண்ணுதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம் இல்லையா? கரும்பு உண்ண கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனது சாரிலிருந்து பருகுதற்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதன் சாரினை பருக, அதை முறையாக காய்ச்சப்பட்டு வெல்லம் என்றால் அதை உண்ண கற்று இருக்கிறோம். சர்க்கரை என்று சொன்னால் அதை உண்ண கற்று இருக்கிறோம். எதையும் விட்டு வைக்கல. அப்போ நம் முன்னே ஒரு பொருள் பிரிது ஒன்றாக மாறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகி இருக்கிறோம். அதே மாற்றம் தானே நம்முள்ளும் ஏற்படுகிறது. பாலனா இளமை செத்தும், அந்த பால பருவம் முடிந்து விடுகிறது. அப்புறம் வாலிபனாக மாறுகிறோம். அந்த பருவமும் ஒரு நாள் முடிகிறது. இடைப்பட்ட பருவம் வருகிறது. முதுமையினது முன்னுரை வருகிறது. பின் நல்ல முதுமை வருகிறது. ஏற்றுக்கொள்ளணும். அது போல இந்த மூப்பு என்பது ஒரு இயற்கை மூப்பே. அதே போல சாவு, மரணம் தவிர்க்க முடியாதது. ஏற்கனவே அதுக்குதான் இந்த பகுதியை சொல்லும்போது கவிமணி எழுதின ஆசிய ஜோதியிலிருந்து சொன்ன ஒரு விளக்கத்தை சொன்னேன். ஒரு தாய் தன் மகன் இறந்து விட்டான்னு புத்தன்ட்ட முறையிடுற. புத்தன் சொல்றார், எல்லாம் மரணத்தை தவிர்க்க முடியாதுன்னு நம்ம கெஞ்சுறோம். உடனே அனுப்புறார், போய் அருகில் உள்ள கிராமத்துல கொஞ்சம் கடுகு வாங்கி வா. அந்த கடுகு கூட மரணம் இல்லாத வீட்டிலிருந்து வாங்கியதாக இருக்க வேண்டும். இந்த அம்மா போய் ஒவ்வொரு வீடா தேடுறாங்க. எல்லா வீட்லயும் மரணம் இருக்கு. அதனால உண்மையை புரிந்து கொள்ளுகிறார். ஆகவே இதை புரிந்து கொள்ளணும். சாவே அவலம். மனித வாழ்க்கையில அவலித்தல் என்பது இயல். எல்லாவற்றினுக்கும் நாம் அவலம் செய்யும். அறற்று புலம்பு. அவலம் என்பது உள்ளத்து உணர்வு, அறற்று என்பது மொழி வழி வெளிப்படுத்துவது. அறற்று இந்த மாதிரியான கவலை கொள்ளுதல் ஆறுகள். இதுதான் மனித வாழ்க்கையில. இதை தவிர்க்க முடியாது. அவாவே பற்றே பேதமை என்றிவை புனையும் அடை பவமும் வினை செயல் ஆகும். எந்த பவமும் வினை செயலையும் எது உருவாக்குகிறது? அவா, ஒன்றின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசை. அதை அடைந்தாக வேண்டும் என்கின்ற தீர்மானம் பற்று. அவா வேற, பற்று வேற. அவா என்பது புறநிலையிலே ஏற்படக்கூடியது. பற்று என்பது அதை கொண்டே ஆக வேண்டும் என்று மனத்திலே ஏற்றுக்கொள்வது. பற்று, பேதமை, இவைகளோடு அறியாமை. இது ரெண்டும் அறியாமையினால் தோன்றுகிறதுனே தெரியாது. என்றிவை புனையும் அடை பவமும் வினை செயலாகும். நாம் அடையக்கூடிய பவம், அதனால் தோன்றக்கூடிய வினையினது செயல். இந்த மூன்றும் தான் வகுத்து கொடுக்கின்றன. ஆசையும் பற்றும் அறியாமையும். இதை முதல்ல நீக்கணும்.
உணர்ச்சி அருவுரு வாயில் ஊரே நுகர்ச்சி பிறப்பு மூப்பு பிணி சாவு இவை நிகழ்ச்சி பயன் ஆங்கே நேரும் காலை. உணர்ச்சி அருவுரு வாயில் ஊர் இந்த நான்கும் தான் நுகருவதற்கு உண்டான மூப்பினை பிணியினை சாவினை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒன்றின் மீது நாம காட்டக்கூடிய அதிக நுகர்ச்சி நமக்கு பிணியை கொடுக்கும். அதுவே அளவிற்கு அதிகமாக போகின்ற பொழுது அது மரணத்தை கொடுக்கும். ஆகவே நேரும் காலை குற்றமும் வினையும் பயனும் துன்பம் பெற்ற தோற்ற பெற்றிகள். இவைகளினால பிறவியின் குற்றம், அந்த குற்றம் வினையை உருவாக்கும், அந்த வினையினுடைய பயன் துன்பம் என்கின்ற நான்கினை உருவாக்கும். இவை பெற்ற தோற்ற பெற்றிகள். இது தெளிவாக கண்முன்னே தோன்றுவதற்கு உரியன. ஆகவே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஏது ஒன்றும் பிறராலோ சூழலாலோ உருவானதல்ல, உங்களாலேயே முழுவதுமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆகவே நிலையா எப்பொருளுக்கும் ஆன்மா விலைய, எப்பொருளுக்கும் ஆன்மா விலையென இப்படி உணரும் இவை வீட்டு இயல்பாம். என்ன நினைக்கிறோம்? எல்லா பொருள்களிலும் ஒன்றி இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இவைகளில் ஈடுபாடு காட்டாமல் விலகக்கூடிய நிலையில் எப்பொருளுக்கும் ஆன்மா இலை என ஞாபகம் வச்சு. மேலே சொல்லப்பட்ட இத்துணை குற்றங்களுக்கு ஆன்மாக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்கள் எந்த நிலையில சொல்லப்பட்ட அனைத்து விதமான குற்றங்களுக்கும் சந்திகளுக்கும் கண்டங்களுக்கும் ஆன்மாவிற்கும் தொடர்பு இல்லை. திரும்ப திரும்ப இந்த ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆன்மாவோடு அல்லது உடலோடு ஆன்மா சேருகின்ற பொழுது நமக்கு நுகர்ச்சிகள் தோன்றுகின்றன, அவா தோன்றுகிறது, பற்று தோன்றுகிறது, அறியாமை சேருகிறது, வினைகளை செய்கிறோம், பாவங்களை அனுபவிக்கிறோம். இவைகள் அனைத்தும் உடலுக்கு உரியன, ஆன்மாக்கு கிடையாது. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இடம். உதாரணம் ஒண்ணு சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க. இப்ப சென்னையில கூட ஒரு சென்னையில அது எந்த நாடுன்னு தெரியல, சென்னை தான் நினைக்கிறேன். ஒரு 17 ஆண்டோ 30 ஆண்டோ இந்த ஆண்டுகள் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு தாயும் மகளுமா அல்லது தாயும் ஒரு சகோதரிகள், ஒரு தாய், இந்த 3 பேருமா அல்லது ஒரு தாயும் மகளுமா தெரியாது, பல ஆண்டுகளாக வீட்டை விட்டே வெளியே வரலையா. அவர்களுக்கு உண்டான உணவு இதெல்லாம் அந்த எங்கேயாவது ஆர்டர் போட்டு அதை கொண்டு வந்து உண்டு பழகி, அந்த உண்டு பழகின எச்சங்கள் எல்லாம் வீட்டிலேயே போட்டு அது பல காலமாக அங்கிருந்து மெல்ல 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 துர்நாற்றம் வீச, அப்புறம் அது அரசுக்கு சொல்லப்பட்டு வந்து அந்த கதவை திறந்து இவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். செய்தித்தாள்லயோ செய்தி பிரிவிலையோ பார்க்க. அப்போ நாம ஒரு வீட்டுல இந்த மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்கின்ற வரைக்கும் நம்ம வீட்டினுடைய தூய்மையை பாராட்டுவதில்லை, தூய்மையை பேணுவதில்லை. சரியா? நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். நாம் வெளியே செல்வதினால் இதுகாரும் அந்த வீட்டினுள் சேர்த்து வைத்த குப்பைகளோ துர்நாற்றமோ நம்மோடு வருவது இல்லை. நாம வெளியே போயிடுறோம். ஆனால் அந்த வீட்டுல அந்த குப்பைகள் எல்லாம் எடுத்ததன் பின்னோ அந்த துர்நாற்றம் இருக்கும். மற்றொருவரை கொண்டு வந்து குடியிருப்பதற்கு அந்த துர்நாற்றத்தை நாம தான் போக்கணும்.
நாம தான் வீட்டுக்கு மீண்டும் ஒரு முறை வண்ணம் பூசணும், பழுது பார்க்கணும். ஏற்கனவே குடியிருந்து வெளியே போனவனுக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லை. இதேதான் ஆத்மா. ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கு. மரணம்னு வந்தவுடனே அது வெளியே போயிடும். இந்த உடம்பினால் நுகரப்பட்ட அனைத்து உபாதைகளும் இந்த உடம்போடேயே இருக்கும். அதனால தெளிவு பண்ணி கொள்ளணும். மேலே சொல்லப்பட்ட எந்த ஒன்றினையும் ஆன்மா பாதிப்பது இல்லை. ஆகவே ஆன்மா இல்லை என்பது தெரிந்திருக்கணும். ஆன்மா இல்லை என இப்படி உணர்வும் இவை வீட்டு இயல்பாம். இந்த மாதிரி உண்மையை உணருதல்தான் மோட்ச சாதனம். ஆன்மாவினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆன்மா எல்லாவற்றிலும் இருந்து விலகியதுன்னு உணர்ந்து கொள்ளுதல் மோட்ச சாதனம். இப்படி உணரும் இவை வீட்டு இயல்பாம். உணர்வே அருவுரு வாயில் ஊரே நுகர்வே பிறப்பே பிணி மூப்பு சாவே அவலம் அறற்று கவலைகை ஆறென நுவலப்படுவன நோய் ஆகும். இதுதான் பிறவிதோறும் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கக்கூடிய நோய்கள். அவ்வாறு பெற்றுள்ள இந்த நோய்கள் தனக்கு பேதமை செய்கை அவாவே பற்று கருமம் வீட்டவை இவை காரணமாகும். இந்த நோயை நீங்கள் நுகருவதற்கு எது காரணம்னா உங்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை, அதனால் செய்யப்படக்கூடிய செயல்கள், நீங்கள் உலகின் மீது கொண்டுள்ள ஆசை, அந்த ஆசையை அடைந்தாக வேண்டும் என்கின்ற பற்று, அந்த பற்றினால் செய்யக்கூடிய கரும ஈட்டம், இவை காரணம் ஆகும். ஆகவே இவைகளை கொண்டுதான் நீங்கள் உங்களினுடைய பாவங்களை கூட்டிக் கொள்ளவோ அல்லது குறைத்து கொள்ளவோ செயல்படுகிறீர்கள். ஆகவே கரும ஈட்டம் இவை காரணம் சொல்லிட்டு அதான் புத்தத்தினுடைய அழகான தத்துவத்தை சொன்னார். துன்பத்தின் தோற்றம் பற்றே காரணம். இந்த உலகத்துல உங்களால் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தினுக்கு அடிப்படை பற்று. இன்பம் வீடே பற்றிலி காரணம். இந்த உலக வாழ்க்கை இன்பமாயும் உலக வாழ்க்கையை நீத்ததன் பின்னும் இன்பமாயும் இருக்க வேண்டும்னா மோட்சத்தை அடைய வேண்டும். அதை அடைவதற்கு அடிப்படை எது என்றால் பற்று இல்லாத நிலையே. ஆகவே இது நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு. இந்த ஆண்டு முடியக்கூடிய இந்த நாள்ல மிக அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுவதற்கு, அதுவும் ஊழ் போல இருக்குது, முறையாக நடத்தி இருந்தால் இவ்வளவு தெளிவா அதை சொல்லி இருக்க முடியுமான்னு தெரியாது. இன்றைக்கு இதுக்கு தனித்த ஒரு வகுப்பு எடுத்ததினால அப்போ இந்த ஆண்டினுடைய இறுதியில நாம தெரிந்து கொள்ளுவதற்கு அடிப்படை உண்மை எதுன்னா, நம்மால் உலகியலிலே சந்திக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் பற்று. ஒன்றின் மீதோ ஒருவர் மாட்டோ நாம் கொண்டுள்ள பற்று. இந்த பற்று என்கின்ற ஒன்றுதான் துன்பத்தினுக்கு அடிப்படை. அதுதான் துன்பத்தினை தோற்றுவிக்கிறது. உலக வாழ்விலே நம்மை உழலச் செய்கிறது. பற்றற்ற நிலை என்று தோன்றுகிறதோ உலகியல் துன்பங்கள் நம்மை தாக்குவது இல்லை. அவ்வாறு உலகியல் துன்பங்கள் தாக்காத நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம் என்றால் நமக்கு நிச்சயமாக வீடு என்கின்ற மோட்சம் கிடைக்கும். இத பிற்காலத்துல ஆழ்வார்கள் கூட எழுதினார்கள். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. நீங்கள் எந்த பற்றிலிருந்து விடுபடுகிறீர்களோ அது உங்களுக்கு மோட்ச சாதனமாகும். இதனைத்தான் வள்ளுவரும் சொன்னார். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன்.
இந்த குறள்ல சொல்லும் போது மற்றொரு அழகு என்னன்னா, பொருள் என்ன? நீங்கள் எவைகளில் இருந்தெல்லாம் நீங்குகிறீர்களோ அவைகளினால் பெறுதற்கு உண்டான துன்பம் உங்களுக்கு இல்லையாம். இந்த குறளை எப்படி அமைச்சிருக்கார் தெரியுமா வள்ளுவர்? நிரோஷ்ட யமகமா அமைச்சிருக்கார். நிரோஷ்டா என்பது 2 உதடுகளும் ஒட்டாமல் படிக்கப்படக்கூடிய பாடல் இலக்கணம். இந்த திருக்குறளை சொல்லி பாருங்கள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். சொல்லும் போது உதடு ஒட்டாது. இப்ப நம்ம அதிகமா உதடு ஒட்டு கூடிய அளவுல செயல்படுகிறோம்னா நிறைய பேசுறோம்னா, அப்போ உதடு ஒட்டாமல் நாம மௌனமாக இருக்கிறோம் என்றால் புத்தன் அதை தான் கத்துக் கொடுத்தார். மௌனமாகி சும்மா இரு சொல்லற என்கின்றது சைவம். அதனாலதான் பெருமாள் கூட பார்க்கடல்ல ஆழ் நித்திரையில் இருக்கிறாள். சிவபெருமான் கல்லாமரத்தின் கீழே மௌனத்தில் இருக்கிறார். ஏனென்றால் மௌனம் என்பது ஆற்றல். மௌனம் என்பதுதான் உயிர்ப்பு. மௌனம் என்பதுதான் ஒன்றின் தோற்றம். நடைமுறை வாழ்க்கையில மௌனம் என்பது கலக நாஸ்தி. நம்முள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாச்சரியங்களை, குரோதங்களை, காம வெகுளி மயக்கங்களை நீக்குதற்கு இந்த மௌனம் பெரியதோர் சாதனமாக இருக்கும் என்பதாக 24ஆம் ஆண்டின் இறுதியில் இதை நினைவுபடுத்தி, இனி வருதற்குரிய 25ஆம் ஆண்டு பொலிவோடும் மிகச்சிறந்த நலத்தோடும் எல்லாம் வல்ல இறை அருளினால் மகிழ்வோடும் என்றும் எல்லாமுமாய் எல்லோருக்கும் உதவுவதாய் நம் வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு வகுப்பை முடிக்கிறேன். நன்றி.